முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல் பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு தமிழ்நாடு. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்கி வருவதால இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துதான் வருது. இதனால இந்த இரு நாடுகளை சேர்ந்த பொதுமக்களும் அச்சத்துல ஆழ்ந்திருக்காங்க. அதற்கு ஏத்த மாதிரியே இரு தரப்பிலையும் பொருட்சேதமும் உயிர் சேதங்களும் ஏற்பட்டு வருது. இஸ்ரேலோட நட்பு நாடுகள் ஈரானையும், ஈரானோட நட்பு நாடுகள் இஸ்ரேலையும் கண்டித்து வரும் நிலையில பிற நாடுகள் இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு வலியுறுத்தி இருக்கு. இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கிற தலைவர்கள்ல நம்ம ரஷ்ய அதிபர் புதினும் ஒருவர் தான். போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்ய தயாரா இருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. இஸ்ரேலோட மிக நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்கா மற்றும் ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படணும் அப்படின்னா அந்த நாட்டோட தலைவர் கமேனி சரணடையணும் அப்படின்னு நிபந்தனை விதித்தாரு. ஆனா இஸ்ரேல் கிட்ட சரணடைய மாட்டோம் அப்படின்னு ஈரான் உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இதனால ஈரானை ஒரு கை பார்க்காம விடமாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு களத்துல இறங்கியிருக்காங்க. இந்த கலவரத்துல ரஷ்ய அதிபர் புதினோட சமாதான முயற்சியை ஈரான் நாடுகள் ஏற்குமா அப்படிங்கிறது விடை தெரியாத ஒரு கேள்வியா எழுந்து நிக்குது. ஈரானோட அணு ஆயுத தளங்கள், ஏவுகணைகள், கிடங்குகள் மீது கடந்த 13ஆம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பெயர்ல இஸ்ரேல் சரமாரியான வான்வழி தாக்குதல் நடத்தி அந்த நாட்டை நிலைகுலைய வச்சது. ஈரானோட 3 முக்கிய படை தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் பல பேர் இதுல கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதல்ல மிகப்பெரிய அணு ஆயுதம் தளம் பலத்த சேதமும் அடைந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் அப்படிங்கிற பெயர்ல இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேமை நோக்கி ஏவுகணைகளை வீசியது. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவதால இந்த போர் 7வது நாளை எட்டியிருக்கு. இந்த நிலையில இதுவரைக்கும் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல 585 பேர் உயிரிழந்ததா அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. அதே போல இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்ல இதுவரைக்கும் 24 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் அரசு தெரிவித்திருக்கு. ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையேயான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வர நிலையில இஸ்ரேல் டெஹ்ரானையும் ஈரான் டெல் அவிவ் நகரையும் குறிவைத்து குண்டு மழைய பொழிந்து வருது. இதனால பதற்றமான சூழல் எப்போதுமே நிலவி வருது. இதற்கிடையில போருக்கு மத்தியில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் தலைவர் அப்படின்னு கருதப்படுற கமேனி எங்க மறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னும், அவரு எளிதான இலக்கு அப்படின்னும், அவரை நாங்க இப்போதைக்கு கொல்ல போறதில்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்க விரும்பலாம் அப்படின்னும், அதே நேரம் தங்கள் பொறுமை குறைந்து வருது அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் ஈரானிய உச்ச தலைவர் கமேனி நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் அப்படின்னு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. இதற்கு பதிலளிக்கிற வகையில ஈரானோட உச்ச தலைவர் கமேனி தனது எக்ஸ் தள பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு ஈரான் ஒருபோதும் அஞ்சாது என்றும், ஈரானிய நாட்டை சரணடைய சொல்வது புத்திசாலித்தனம் அல்ல, ஈரானிய நாடு எதற்கு சரணடையணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. யாருடைய தாக்குதல்களுக்கும் நாங்க ஒருபோதும் சரணடைய மாட்டோம் அப்படின்னும், இதுதான் ஈரானிய நாட்டோட உணர்வு அப்படின்னு ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்தாரு. மேலும் இஸ்ரேல் இடையேயான இந்த மோதல்ல அமெரிக்கா ராணுவ ரீதியா தலையிட்டாங்க அப்படின்னா அவங்க சந்திக்கிற சேதம் நிச்சயமா ஈடு செய்ய முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு அவர் எச்சரிச்சு இருந்தாரு. இது உண்மையிலேயே ட்ரம்புக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதுதான் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் அப்படிங்கறத உணர்ந்த ட்ரம்ப் ஆத்திரத்தோடையும் தாக்குதல் எண்ணத்தோடையும் மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்காவோட போர் விமானங்களை குவித்து வராரு. இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா அப்படிங்கிற செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் தாக்குதல் நடத்தலாம் அல்லது நடத்தாமலும் இருக்கலாம் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. இந்த விவகாரத்துல அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியாது அப்படின்னும், ஈரான் ஏராளமான சிக்கல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்போட பேச்சை உறுதிப்படுத்தும் வகையில மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்க ராணுவம் அதிகரிக்கப்பட்டே வருது. பாதுகாப்புக்காக கூடுதல் போர் விமானம் மற்றும் போர்க்கப்பல்கள் வரவழைக்கப்பட்டிருக்கு. இந்த வார இறுதியில ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும், அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா இதுல இன்னும் இறுதியான முடிவு எதுவும் எடுக்கப்படல அப்படின்னும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது இஸ்ரேலோட பாதுகாப்பு பிரச்சனைகளை தீர்க்கவும் ஈரான் அமைதியான அணுசக்தி திட்டங்களை தொடர்வதற்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்துற வகையில அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த ரஷ்யா தயாரா இருப்பதா சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக சர்வதேச ஊடகத்தினர் மத்தியில பேசிய ரஷ்ய அதிபர் புதின் இது ஒரு நுட்பமான பிரச்சனை அப்படின்னும், இதுக்கு தீர்வு எட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு.
ரஷ்யா யார் மீதும் எதையும் திணிக்கல அப்படின்னும் இந்த சூழ்நிலையில இருந்து வெளியேறுவதற்கான சாத்தியமான வழியை மட்டுமே முன்மொழிந்து இருக்கும் அப்படின்னு சொன்ன அதிபர் புதின் இறுதியான முடிவு ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போர்ல ஒருவேளை ஈரான் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனிய இஸ்ரேல் கொலை செய்தால் ரஷ்யாவோட எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செய்தியாளர்கள் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த புதின் அத்தகைய சாத்தியக்கூறு பற்றி நான் இன்னும் விவாதிக்க கூட விரும்பல அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர்ல மத்தியஸ்தம் செய்வது குறித்த ரஷ்ய அதிபர் புதினோட முடிவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதாவது முதல்ல உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுல முதல்ல கவனம் செலுத்துங்க அப்படின்னும் அதற்கு பிறகு ஈரான் மற்றும் இஸ்ரேல் பிரச்சனையில கவனம் செலுத்தலாம்னு புதினுக்கு அதிபர் ட்ரம்ப் அறிவுரை சொன்னதா இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. ரஷ்ய அதிபர் புதின் சொன்னது போலவே இந்திய பிரதமர் மோடியும் ஜனநாயகத்துல பயங்கரவாதம் விரோதமானது அப்படின்னும் தீர்வு காண பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மட்டுமே ஒரே வழின்னு சொல்லியிருக்காரு. 3 நாள் அரசுமுறை பயணத்தின் இறுதி கட்டமாக ஐரோப்பிய நாடான குரேஷியாவுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்க செய்தியாளர்கள் கிட்ட பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ பேசின அவரு ஐரோப்பாவிலேயோ அல்லது ஆசியாலேயோ போர்க்களங்கள்ல இருந்து எந்த தீர்வுகளையும் காண முடியாது அப்படின்னும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மட்டுமே ஒரே வழின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் நாளுக்கு நாள் உக்கிரமா அடைஞ்சிட்டு வர நிலையில ரஷ்ய அதிபர் புதினோட வெள்ளை கொடி பறப்பதற்கு இரு நாடுகளுமே சம்மதிக்குமா அல்லது அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானை முற்றிலும் அழித்தலுக்க இஸ்ரேல் முழு வேகத்துல களமிறங்குமா அப்படிங்கிற கேள்வியும் எல்லாமே இல்ல. ஒருவேளை இந்த போர்ல அமெரிக்காவும் இறங்கினா கடுமையான உயிர் சேதங்களும் பாதிப்புகளும் ஏற்படும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இறங்கும் பட்சத்துல எதிர் திசையிலேயோ ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கலாம் அப்படின்னும் அது அப்படியே இந்த உலகத்தை 3ஆம் உலக போருக்கு இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா, இந்தியா போன்ற பல்வேறு நாடுகள் பேச்சுவார்த்தை மூலம் போரை நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் மற்றும் ஈரான், அமெரிக்கா முன்வருமா அப்படிங்கிறது தான் விடை தெரியாத கேள்வியா தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆகவே மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியால நிலவரம் கொதிநிலையாதான் மாறி இருக்கு. அதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்து இந்த போர் முடிவுக்கு வந்து விடாதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லார் மனதிலையும் ததும்பி வழியுது.